ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தாருன்னா காங்கிரஸ் இவ்வளவு நேரம் இப்படி பேசிட்டு இருக்க முடியுமா? வாய்ப்பில்லை. ஒன்னா இல்லைன்னா வெளியே போன்றுவார். அப்படிதான் சார் ஒரு அமைச்சர் கூட இப்ப மேடையில் பேசியிருந்தார். ஐயா ஸ்டாலின் பேசுறாரா? இவ்வளோ தூரம் அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவை எவ்வளவு நக்கல் நையாண்டி பண்ணாங்க. டெல்லிக்கு போறாரு இவரு, வந்த அதிமுக அலுவலகத்துல எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தணும், இவர் டெல்லி பேசினாங்களா இல்லையா? இப்ப கனிமொழி அம்மையார் எங்க போயிட்டு வந்தாங்க? அது இல்லாம என்னைக்காவது இந்த மாதிரி போய் பேசுறவங்க வெறும் ஒத்தையாலா போய் பேசி பார்த்துருக்கீங்களா? கனிமொழி அவர்கள் மட்டும் தனியா போய் ராகுல் காந்தியை சந்திக்கிறார். இதெல்லாம் நல்லா நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயங்கள் இது. அப்ப நீங்க இன்னைக்கு டெல்லிக்கு ஓடோடி போறீங்க. அப்ப இன்னைக்கு காங்கிரஸை நம்பி தான் திமுக இருக்குது. இப்போ திமுகவை நம்பி காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸுக்கு வேற வாய்ப்பு இருக்கு. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டனால தான் இன்னைக்கு டெல்லிக்கு ஓடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இது தெரிஞ்சனால தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட பதில் சொல்றதோட நிற்கிறாரே ஒழிய இல்ல காங்கிரஸ் எங்க கூட்டணியில இருந்துன்னு சொல்றதுக்கு உண்டா? திமுக அவங்களா போட்டுன்னு பாக்குறாங்க, காங்கிரஸ் அவங்களா இவங்க அனுப்பிட்டோன்னு பாக்குறாங்க. இது என்ன ஒரு 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 உறவு முறைன்னு எனக்கு தெரியல. அப்ப எந்த இடத்துக்கு சிக்கல் பாருங்க. அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் வெளியே வந்துட்டா நீங்க கூட்டணிக்கு என்ன பலம் இருக்க போகுது? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.